எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். மார்வாடிகளின் சூட்சமம். பெண்கள் கைகளில் வளையலுடன் இதையும் சேர்த்து போடுங்கள், பணம் கொழிக்கும், பணம் கைகளில் நன்றாக தங்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். மார்வாடிகளின் சூட்சமம்னாலே ஒரு பணக்காரர்களின் சூட்சமம், மார்வாடிகளின் சூட்சமம். மார்வாடிகள் இந்த வளையலை சேர்த்து போட்டுப்பாங்க கையில். நல்லா கவனித்து பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இந்த மாதிரி பண்ணால் இது மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தெரியறதில்ல. தெரியாமையும் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுக்கு அதால் தான் நல்ல ஒரு நற்பலன், நல்ல ஒரு எப்படி ஒரு பணக்காரத்தன்மை. திடீர்னு ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம், நல்ல வசதி வாய்ப்போடு நல்லாவே இருப்பாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு இறக்கு முகம் மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸில் அடி, ஏதோ ஒரு விஷயம் இறக்கு முகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப கோடீஸ்வரங்களாக ரொம்ப பணக்காரவங்க அப்படி கூட தேவையில்லை. அட்லீஸ்ட் கையில் பணம் காசு தங்கவாது செய்யணும் இல்லைங்களா? ஒரு பணம் இருக்குதுன்னா நம்ம அதை சேர்த்து வைக்கணும். ஒரு விஷயத்தில் நம்மளுடைய சம்பளம் இருக்குது, அந்த சம்பளத்தில் நீங்கள் தினம் சம்பாரித்தா கூட சரிதாங்க. அன்றாடம் நான் வேலைக்கு போனாதாம்மா எனக்கு காசுன்றவங்களாக இருந்தால் கூட சரிதான். ஒரே ₹1, ஒரு ₹10 இல்லை ஒரு ₹100, உங்களுடைய சம்பளத்துலேருந்து ஒரு ₹100 இன்றைக்கி நான் சேமிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சேமிப்பு எடுத்து வைங்க. அதுக்காக அங்கே நான் சீட்டு போட்டேன், இங்கே சீட்டு போட்டேன், இந்த இடத்துல நகைக்கு பணம் கட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல 1000 கொடுத்தா 2000 தரேன்னாங்க. தயவு செய்து அதெல்லாம் நம்பாதீங்க. யாருமே அந்தமாரி கொடுக்கவே முடியாது. அதை நம்பி என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் இந்த தீபாவளிக்கு நிஜமாக சொல்கிறேன், நீங்களாம் இழந்தவங்களாம் கஷ்டப்பட்டீங்களோ தெரில. நான் உண்மையாக அந்த வீடியோலாம் பார்த்துட்டு உண்மையாலுமே மனசளவில் நான் கஷ்டப்பட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சம்பாதிக்கிறோம் அந்த காசை. இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. எவ்வளோ வயிறு எரியும், எத்தனை பேர் வயிறு எரியிற காசு. அந்த மாதிரி ஒரு பொழுதும் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி தான், ஏமாற்றணுன்ற எண்ணத்தோடு எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க. அப்படியே நீங்கள் சீட்டு போடுறீங்க, ஒரு தீபாவளி பண்டு பிடிக்கிறீங்கன்னா அதை செய்கிறனா கரெக்டாக உங்களால் செய்ய முடியும்னா மட்டும் செய்யுங்க. அதை யாராவது ஒருத்தன் வட்டி கொடுக்குறான், 10 பைசா வட்டி கொடுக்குறான்னு அதை ஒரு இடத்துல கொடுத்து அதை நீங்கள் ஏமாந்து, உங்களை நம்பி போட்டவங்க 10 பேர் ஏமாந்து, நம்மளை 10 பேரை நம்பி 100 போட்டவங்க ஏமாந்து, அந்த மாதிரி ஒரு பொழுதும் பணத்தை அப்படியே ஒரு உண்டியல் வாங்கி உண்டியலில் சேர்த்து வைங்க. எனக்கு தெரிஞ்சு அது வட்டி கொடுக்கலனா கூட பரவாயில்ல, குட்டி போடலனாலும் பரவாயில்ல, அது பணமாவது இருக்கும் நம்மக்கிட்ட அட்லீஸ்ட்டு. அப்போ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதும், நம்மளுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். பணம் வீட்டில் எப்பவுமே, பணம் என்பது வீட்டில் இருக்க வேண்டும். சிலர் பேர் பிள்ளைங்க அப்படியே போகிறாங்க, இப்போ ஃபோனில் அப்படியே போட்டுட்டு வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பணத்தை கையால் தொட்டு, கையால் ஸ்பரிசித்து ஒருத்தவங்கிட்ட கொடுக்கும் பொழுது, பணமாக கொடுக்கும் பொழுது, இந்த பணம் வசி என்னிடமே வசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அது திருப்பி உங்ககிட்டே வரும். அதே மாதிரி காலையில் ஒரு டம்ளர் தண்ணி, வெறும் தண்ணி எடுத்து குடிக்கும் போது தனம் 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 தானியம் ஏராளம் ஏராளம் தாராளம் தாராளம் சொல்லி கொடுங்க. எது குடித்தாலும் தாராளம். தண்ணி குடிக்கும் போது தனம் தானியம் தாராளம் தாராளம் ஏராளம் ஏராளம். ஓகேங்களா? அதே தான், அது வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. தாராளம் தாராளம்னு சொன்னாலே போதும். தனம் தானியம் என்னாலே தனம் என்பது தங்கம், தானியம் என்பது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருட்கள், நம்மளுடைய சாப்பிட்ற எந்த பொருளாக இருந்தாலும். அப்போ இது ரெண்டுமே என்கிட்ட அதிகமாக சேரணும், தாராளமாக இருக்கணும். அது ஒன்று போதும். ஏராளம்னா கூட இருக்கட்டும், ரொம்ப நம்ம மறைச்சி சேர்த்து வைக்க தேவையில்லை இல்லைங்களா? அடுத்தது இப்போ வளையல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விளக்கேற்றும் போது கண்டிப்பாக கையில் வளையலோடு போய் விளக்கேற்றுங்க. அப்போ தான் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். கோவிலுக்கு போனாலும் கையெழுத்து கும்பிடும் போது நம்ம கையில் வளையல் இருக்க வேண்டும். அதில் நிறைய பேர் கண்ணாடி வளையல் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் நான் ரிப்ளை பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னன்னைக்கு கமெண்ட்ஸை நான் அன்னன்னைக்கு படிச்சிருவேன். அப்போ கேட்டிருந்தாங்க என்னென்னா, கைம்பெண்கள் வளையல், கண்ணாடி வளையல் போடலாமான்னு கேட்டிருந்தாங்க. அது எனக்கு எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சிலர் போட மாட்டாங்க. இருந்தாலும் நான் அதை எனக்கு நீங்கள் போடாதீங்கன்னு எனக்கு சொல்ல மனசு வரலை. அதனால் சொல்கிறேன். ஒரு சிலர் கண்ணாடி வளையலை அதுக்காக தான் அன்றைக்கி உடைக்கிறாங்களே, அவங்க கணவன்மார்கள் இறக்கும் போது அதுக்காக தான் அன்றைக்கி அந்த 16ஆம் நாள் அந்த வளையலை உடைப்பாங்க. அந்த போடக்கூடாதுன்ற வச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு என் வாயால் சொல்ல வேண்டாமேன்னு நினைப்பேன் நான் எப்பவுமே. எது ஒன்றுமே
அபசகுனமாக பேச வேண்டாம். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நம்ம மனசில் எதை நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன நினச்சி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அந்த விஷயம் நம்ம பிள்ளைங்கள் வாழ்காகட்டும், படிப்பாகட்டும், எல்லாமே சரி. மார்வாடிகள் மட்டும்தான் இதை நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா? நம்மளும் போடலாம். இது ஈஸியான ஒரு வளையல் தான். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற வளையல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலைன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை சேர்த்து போடுங்க. ஆனால் ஒரிஜினல் வளையலாக இருக்கணும் அது. இப்போ நீங்கள் கோல்டு வளையல் போட்டிருக்கீங்க, கோல்டு வளையல் கூட கண்ணாடி வளையல் போடலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. தாராளமாக போடலாம், தவறு கிடையாது. அதே மாதிரி ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க, வெள்ளி வளையல் கைகளில் போடலாமா? தாராளமாக வெள்ளி வளையல் பெண்கள், சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போடலாம். அவங்களுடைய வெள்ளி வளையல் இடது கையில், பெண்கள் இடது கையில் போடும்பொழுது அவங்கக்கிட்ட பணம் என்பது நிறைய நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெள்ளி மோதிரம் சுண்டு விரலில் போடுங்க, நல்ல ஒரு கையில் காசு தங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம கையில் காசு பணம் புழக்கம் நன்னா இருக்கும். அதை நீங்கள் கவனித்து செஞ்சு பாருங்கள். அடுத்தது இந்த வளையல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கு வளையல்னு சொல்லுவாங்க. இந்த சங்கு வளையல் ஒரிஜினல் வளையல். சங்குலேருந்து ஒரிஜினல் சங்கில் எடுத்து உங்கள்கிட்ட யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லி வச்சு போடுங்க. சங்கு என்பது பார்க்கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமிர்தமான ஒரு பொருள். அந்த பொருள் எடுத்துகிட்டு நிறைய பேர் இப்போ கன்னியாகுமரி சைட்லாம் சங்கில் தான் அவங்களுடைய எல்லா வேலையுமே அதில் செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி சங்கில் பொம்மை செய்கிறது, சங்கில் மயில் மாதிரி செய்கிறது, வளையல் செய்கிறது, கம்மல் செய்கிறது, எல்லாமே அவங்க அதில் தான். நிறைய நான் அதோடைய அந்த கன்னியாகுமரி சைடு போகும்போது குட்டி குட்டியாக சின்ன சின்ன வீடுங்களில் கூட ஒரு மிஷின் வச்சுக்கின்னு எல்லாருமே பெண்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்வாங்க. அந்த மாதிரி இந்த சங்கு வளையல் போட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க, நம்மளுக்கு பணம் காசு பெறல ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு தங்கம் கையில் தங்கும். கையில் பணம் காசு புரள்றதோடும் இல்லாமல் வீண்டைய செலவு வராது. பெண்கள் எப்பவுமே கையில் வளையலோடு இருங்க. சப்போஸ் அவுக்குறீங்க, ஒரு செகண்ட் அவுத்தா கூட அடுத்த நிமிஷம் எதுக்கு அவுக்கணும்? அது அவுக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எந்த நேரமும் கையில் வளையல் இருக்கணும், வளையல் சத்தம் கேட்கணும், கொலுசு சத்தம் கேட்கணும் வீட்டில். இதெல்லாம் ஒரு சுமங்கலியான, எப்படி சுமங்கலின்னு இல்லாமல் நல்ல சகுனம், நல்ல சகுனங்கள் வீட்டில். இப்போ லக்ஷ்மி தேவி வராங்க நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? நம்ம படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு நல்ல ஒரு மனம் நமக்கு வரும். அது மல்லிகைப்பூ மனம் வந்தால் நிறைய பேர் பேயின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. மல்லிகைப்பூ மனம் வருதுனாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி தேவியின் நடமாட்டம் அதிகம் இருக்கிறது. அதே மாதிரி கொலுசு சத்தம் கேட்டாலும் வீட்டுக்கு மங்களகரம் பெருகும். கொலுசு என்பது வெள்ளியிலான கொலுசு போடும் பொழுது நல்ல ஒரு சத்தம். அந்த சத்தம் என்பது உங்களுக்கு போட பிடிக்கலனாலும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அதை போட்டு விடுங்க. மெலிசாவாவது போட்டு விடுங்க. சலங்க சத்தம் வீட்டில் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல மங்களகரமாக நல்லதே நடக்கும். இந்த சங்கு வலையில் நீங்கள் கையில் போடுங்க. எந்த கையில் போடணும்னு அவசியம் இல்லை. இடது கையாக இருந்தாலும் சரி, வலது கையாக இருந்தாலும் சங்காலான பொருட்கள் நம்ம வீட்டில் புழக்கத்தில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.